லாம். திறப்பின் வாசல் ஜெபத்தை 154ஆம் நாளை பரிசுத்த ஆவியான தாமே நம் பொறுப்படுத்தி நடத்தி தரும்படியாக நம் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக தேசத்தில் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக, நம்முடைய தேச ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் முகாந்திரத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியான பொறுப்படுத்தி நடத்தி தரும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நன்றியுள்ளதோடு கூட ராஜா நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் அப்பா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாங்க ராஜா. நீர் இறங்கி வாரும், நீரே பொறுப்படுத்து, நீரே நடத்தி தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக கத்து பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை, ஒரு அசைவே எங்கள் தேசத்தில் நீர் உண்டு பண்ண போகிறீரே, அதுக்காக நன்றி சப்பா. ஆன்லைனில் பார்த்து கத்தாவே, தொலைக்காட்சி மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருட ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்ய போகிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பை மாற்றினது போல் இந்த நாளில் யாரெல்லாம் தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவரோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் இந்த இரவு நீர் மாற்றி ஒரு பெரிய விடுதலை ஜெபிக்கிற ஒவ்வொருட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க. தாவை துவக்கம் முதல் முடி வரையிலும் நீரே நீரே நடத்தார். ஜெபிக்கிற ஒவ்வொருக்குள்ளாகவும் ஒரு ஜெபத்தின் அபிஷேகத்தை என் தேவன் தாமே நீர் ஊற்றுங்க. ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஆண்டவரே தேசத்துக்காக மன்றாடக்கூடிய அந்த கிருபையினால எங்களை ஒவ்வொருவரையும் அந்த மன்றாட்டின் அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியான பொறுப்படுத்த நடத்தும் நீர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் மிகப்பெரியவர், அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இருக்க இடத்துல கண்களை மூடி கரங்களை தட்டி சந்தோஷமாக என் கூட இணைந்து கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார் பாடல்களை பாடி ஆண்டவர் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார். சொல்லுமா சகோதரி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார், உமக்கு ஒப்பானவன் யார், ஆமென். உமக்கு ஒப்பானவன் யார், உமக்கு ஒப்பானவன் யார், உமக்கு ஒப்பானவன் யார். மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார். கர்மத்திரி சொல்லமா. மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார், ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார், ஆமென். செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றி. சொல்லுமா சத்தத்தை. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றி. நீர் நல்லவோ, சர்வ வல்லவோ, என்றும் வாக்கு மாறாதவோ. நீ நல்லவோ, சர்வ வல்லவோ, என்றும் வாக்கு மாறாதவோ. உமக்கு ஒப்பானவன் யார், ஆமென். உமக்கு ஒப்பானவன் யார், ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவன் யார், உமக்கு ஒப்பானவன் யார்,
வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரோ? கண்மலையை நீ பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. சொல்லுமா நம்பிக்கையோடு, கண்மலையை நீ பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்கின்றீர். நம்மை சொல்லுமா, உன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்கின்றீர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியம் நம்பே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுமா, அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு கோட்டாயும் மரங்கும் அவர். அவர் சத்தியம் பரிசாயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசாயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லமா, இரவின் பயங்கரத்திற்கும் இரவின் பயங்கரத்திற்கும் பாவலில் பறக்கும் அங்குக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. இந்த ஸ்டாண்ட் சொல்லி பாருங்க, இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பழக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்படாதிருப்போம். அமேன். சங்கீதம் 91 அதிகாரத்தில் சொல்றதில்ல ஆண்டவரோட வார்த்தை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நம்மளுக்கு அவர் தான் நமக்கு அடைக்கலாம். அமேன். அவர் தான் நம்மளுடைய கோட்டை, அவர் தான் நமக்கு எல்லாமே. நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும் நம்ம நம்பிக்கை அவர் மட்டும்தான். அமேன். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் யார் நம்மளுக்கு ஆப்னா, என்ன ஒர்க் பண்ணாலும் எது செய்வீன்னு என்ன பண்ணாலும் எதை குறித்து கவலைப்படாது. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை நம்ம கூட இருக்கு, ஆண்டவர் நம்மளோட இருக்கார். ஹல்லேலூயா. திரும்ப பாட போகிறோம், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் நம்மளை விடுவிப்பார். சந்தோஷமாக இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, உன்னதமானவரே நான் வாழ்த்துகிறேன், நீர் உயர்த்தப்படுவீராக, உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரோட நாமம் எங்கெல்லாம் உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் அவர் வந்துடுறாரு. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம், மொபைலில் பார்த்துட்டுருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் டிவியில் பார்த்துட்டுருக்கலாம், லைவில் பார்த்துட்டுருக்கலாம். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆண்டவரே இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்து பழக்கம் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பேன்னு சொன்னீங்களே. இப்போ
கோவிட் அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். எந்த விதமான ஆபத்து விபத்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் எங்களுடைய சுற்றி இருக்கிற மக்களுக்கும் என் நாட்டுக்கோ எதுக்கும் வரக்கூடாது, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு கேளுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமாக கரங்களை தட்டி அதை அடுத்து சொல்கிறாங்க, 1000 10,000 பேர் நம்ம பக்கம் விழுந்தாலும் அதை நம்மளை அணுகாதான். ஏன்னா தேவன் நமக்கு தாபரமாக இருக்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை நம் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமா என் கூட அகீன் பாடல்களை பாடுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டலாமா? இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுமா? அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். 1000 10,000 பேரும் பார்த்தும் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. தேவனின் தாபரமே அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேரும். விசுவாசத்துடன் ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஆமென். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். மறுபடி சொல்லமா? தேவனின் தேவனின் அடைக்கலமே. ஆமென். ஒரு பொல்லாப்பும் என்னை சேர்மோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஆமென். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஆமென். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் ஆமென் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சொல்லமா? என் வழிகளெல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆமென். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். விசுவாசத்தோடு அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். சிங்கத்தின் மேலும் நடந்து பல் சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆமென். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பியதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். மறுபடி சொல்லுமா? சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பியதால் என்னை விடுவித்து காத்திடுவார். ஆமென். அவர் நாமத்தை நான் முற்றும் நம்பியதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே
ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாக்குவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாக்குவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அங்கே ஆபத்திலும் அவரை சொல்லமா சத்தத்தை உயர்த்தி நோக்கி கூப்பிடும் வேளையிலும் நம்பே என்னை தாக்குவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாக்குவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். உன்னதமானவரின் நம்மின் உயிர் மறைவில் இருக்கிறவர், நம்மின் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசுலாக்கியம். ஆமென். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசுலாக்கியமே. ஆமென். அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் சேட்டாயின் கீழாடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, எங்களை வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர் நீங்கள் மட்டும்தான்ப்பா. உங்களை தான் ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை, எங்கள் கேடகம், எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் சுவாமி. துயாதி தூயவரே, துதிக்கப்படத்தக்கவரே, மகிமையான தெய்வமே, மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்கள் அப்படி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளும் நினைச்சு ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத இந்த உலகத்தில் அப்பா மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதித்து பெருகு செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்னாடி எங்களை பெயர் சொல்லி அடைத்த தெய்வமே, நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன் சொல்லி எங்களை பிரித்தெடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் முன்னோ, உந்தன் அன்புக்கு நீகாரெது உண்டோ? தந்தை தாயும் ஓராவினாற் கைவிட்டாலும் அன்பாயே சொன்னை அணைத்து கொள்வார். தந்தை தாயும் ஊராவினார் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அணைத்து கொள்வார். உம்மை போல யாரும் உண்டோ? உந்தன் அன்புக்கு நிகரிது உண்டோ? தந்தை தாயும் ஊராவினார் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அணைத்து கொள்வார். சொல்லமா? இயேசுவே நீ போதுமே, உம் அன்புக்கு நான் ஏங்குறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன், இன்னும் ஒரு முறை என்னை நீரப்ப
ஆசை காட்டி மோசம் செய்யும் இருந்து உந்தன் அன்பென்னை மீட்டாதையா. ஹalleluya அப்படியே கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்போமாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த ராத்திரி வேளையில் நாம் ஜெபிக்க வேண்டி வந்திருக்கிறோம் அல்லவா. நம்முடைய தேவன் துதி மாத்திரம் வாசம் செய்கிற தேவன். ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும்படியாக, அவருடைய மகிமை பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக. ஓரா கமனமசி ஹந்துரியாந்தனியா. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே 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 ஆவியானவரே. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுவோம். பாத்தீர நீரே இயேசுவே நீர் பாத்தீர. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு பாத்தீர நீரே இயேசுவே நீர் பாத்தீரே. எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திற்கு மேலானவர் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரரே பாத்திரரே. எல்லா நாமத்திற்கு மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya. உம்மை போல் வேறு எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை போல் வேறு தெய்வம் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவை போல் வேறு தெய்வமே. ஒரு விசை கூட சொல்லுங்க. இயேசுவை போல் வேறு தெய்வமில்லை.
இயேசுவை போல இயேசுவை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரரே பாத்திர நீரே. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பாத்திர. நல்ல உற்சாகத்தோடு சொல்லுவோமாக. பாத்திர நீரே. இயேசுவே நீர் ஒரு விசை கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். பாத்திர ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பாத்திரரே. நீர் பாத்திரரா இருக்கிற ஆண்டவரே. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவர் மகிமைக்கு பாத்திரர். அவர் ஸ்தோத்திர பலிகளை புரியப்படுகிற தேவன். இன்னைக்கு நாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு அநேக காரணம் இருக்கிறது. அவர் மகிமை நிறைந்த தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற தேவனாயிருந்தாரு. நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருந்தாரு. ஓடோடி வந்த பொழுதெல்லாம் நம்ம அணைத்து கொண்ட கர்த்தர் அவர் அல்லவா? நம்முடைய கண்ணீரை துடைத்த தேவன் அவர் அல்லவா? நம்மளை கரப்படுத்தி நடத்தின தேவன் அவர் அல்லவா? ஆபத்து நாளில் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்த கர்த்தர் அவர் அல்லவா? முப்புறத்தில் பின்புறத்தில் நாம் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் அவருடைய கரத்தை நம் மேல் வைத்து நம்மை உயர்த்தின தேவன் அவர் அல்லவா? ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் பாத்திரர். ஆண்டவரே நீர் ஒருவர் தான் ஆண்டவரே பாத்திர நீரே. சொல்லு தங்கச்சி, சொல்லுங்க. சகோதரிகள் சொல்லுங்க. எல்லாரும் வாய்கள் திறந்து பாத்திர பாத்திர. நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்க. ஒவ்வொரு இல்லங்களிலும் அவரை துதிக்கிற துதி புறப்படட்டும். நீர் பாத்திர. ஒரு விசை கூட சொல்லுவோம். பாத்திர நீரே. இயேசுவே நீர் பாத்திர. உம்மை போல் ஒரு தெய்வம், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க பார்ப்போம். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவை போல் வேறு தெய்வமில்லை. ஒரு விசை கூட சொல்லுங்க. இயேசுவை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரரே பாத்திர நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே. இயேசுவே நீர் பாத்திரரே. கரங்களை பலமாய் தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை எங்கள் துதிகளை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே. Amen. Hallelujah. What a glorious worship. எவ்வளவு ஒரு மகிமையான ஆராதனை நான் பார்த்தோம். Amen. கர்த்தர் நல்லவர். அவர் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார். நேரம் போவதே நமக்கு தெரியாது. அவ்வளவு நல்ல தேவனுடைய பிரசன்னத்திலே நம்ம இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ராத்திரி வேளையில நம்ம தேவ சமூகத்தில் இயேசுவின் பாதத்தில் ஓரா மாசிய ஹந்தனா திறப்பில் வாசல் நின்று தேசத்திற்காக
தேசத்தின் ஜனங்களுக்காக, தேசத்தின் விடுதலைக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு 5 அல்லது 10 நிமிடம் தர விரும்புகிறேன். இந்த நேரங்கள் நீங்கள் ஆண்டவரோடு ஜெபிக்கும். அது பிறகு நமக்கு குறிப்புகளை சொல்லி ஜெபிக்கலாம். நீங்கள் உங்களை உள்ளத்தில் கர்த்தர் பாரப்படுத்துகிற காரியங்கள், உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பாரப்படுத்துகிற காரியங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் பாரப்படுத்துவார் என்றால் தேச தலைவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க. அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. அவர்கள் கர்த்தர் பட்சமாய் திரும்படியா ஜெபிங்க. அவர்களுக்கு நல்ல கிருபைகளை கத்த தரும்படியா ஜெபிங்க. தேசத்தை ரட்சிப்புக்காக ஜெபிக்க பாரப்படுத்தினால், இந்துக்களுக்காக ஜெபிக்க பாரப்படுத்தினால் பாரப்பட்டு ஜெபிங்க. மிகுந்த பாரப்பட்டு ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஜெபித்தால் காரியங்கள் நடக்கும். ஜெபிங்க. இஸ்லாமியர்களுக்காய் கர்த்தர் பாரப்படுத்தினால் இஸ்லாமியர்களுக்காய் ஜெபிங்க. மாறுபடிகளுக்காய் பாரப்படுத்தினால் மாறுபடிக்காய் தயவுக்கு யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லார் கண்களில் கண்ணீரோடு கூட ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. கண்ணீரோடு கூட ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. நம்முடைய தேசத்தை ரட்சிப்பை அடையும் படிக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்தால் இந்த இரவு ஜெபங்கள் ஏதோ நேரத்தை போக்குவதற்கான ஜெபம் அல்லையா. இந்த ஜெபக்கு ஒவ்வொன்று கர்த்தர் சமூகத்தில் போய் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி முன்பதாக கற்றுக் கொடுக்க தேவ பிள்ளையே, நீ கண்ணீர் விட்டு ஜெபிங்க. ஆண்டு சமூகத்தில் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும்படிதான் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்படிதான் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க ஜெபித்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்முடைய தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா? 138 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லவா? நாம் எப்படி மௌனமா இருக்க முடியும்? இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் அறியாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் முழுகினவல்லாய் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, வாலிப தங்கச்சி, தம்பி, எப்படி நம்மால் மௌனமா இருக்க முடியும்? ஜனங்கள் அழுது கொண்டு போறாங்களே பாவத்திலே. ஐயோ, வலு சர்வத்தின் ஆவிகள் நம்முடைய தேசத்தை ஜனங்களை காப்பி கொண்டிருக்கிறானே. நம்முடைய தேசத்தை ஜனங்களுடைய கண்களை சத்துரு குருடாக்கிட்டானே. உண்மையான தெய்வமாகி இயேசு அறிய முடியாதபடிக்கு ஜனங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறானே. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் விடுதலை தருவாரே. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் விடுதலை தருவாரே. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் விடுதலை தருவாரே. நீங்க மௌனமா இருக்க வேண்டாம். ஒவ்வொரு மார்படிகளும் ரட்சிக்கப்படி ஜெபிங்க. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொரு நாஸ்திகளும் ரட்சிக்கப்படி ஜெபிங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்கள் மேலும் ஆண்டவர் இரக்கத்தை பாராட்டும்படி ஜெபிங்க. நம்முடைய தேசத்தை அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. நீதி அரசர்களுக்காக ஜெபிங்க. நீதி அரசர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. IAS அதிகாரிகளின் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. கலெக்டர்களுக்காக ஜெபிங்க. தாசில்தார்களுக்காக ஜெபிங்க. தயவு செய்து நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவாரே. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் இருந்த போதிலும் கர்மேல் மலையில அவன் பாரப்பட்டு ஜெபித்தானே, கருத்தாய் ஜெபித்தானே. அந்த ஜெபம் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக, எசபேலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லா நாவுகளை அறிக்கை செய்வதற்கு அந்த ஒரு எலியாவுடைய ஜெபம் போதுமானதா இருந்தது. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் நானும் பாரப்பட்டு ஜெபித்தால், நம்மை போராடி ஜெபித்தால், நம் கண்ணீரோடு ஜெபித்தால், இந்த தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்களுடைய நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யுமே. அதை நீ பார்க்க வேண்டாமா? அதை நாம் பார்க்க வேண்டாமா? நம்ம தேசத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை பார்க்க வேண்டாமா?
ஒவ்வொரு அதிகாரிகளும் ரட்சிக்கப்படும்படி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. சினிமா துறையில் இருக்கிறவர்களே கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிங்க பார்ப்போம், ஜெபிங்க பார்ப்போம். நம்முடைய தேசத்துல கிரியை செய்கிற அந்த காலத்தின் ஆவியின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்க முடியாது ஜெபிங்க. நம்முடைய தேசத்துல செயல்படுகிற எல்லா பாகாலின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜெபிங்க. எல்லா தாகோனின் ஆவிகளை கர்த்தர் உடைக்கும்படியா ஜெபிங்க. எல்லா எசபலின் ஆவிகளை தேசத்துடைய கர்த்தர் வேறு அகற்றி போடும்படியா ஜெபிங்க. ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க, விடாதீங்க, தயவு செய்து விடாதீங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. லீல பக்கரமன சியந்தரவ கரியாதுனியா, என் ஆண்டவரே இரக்கத்தை காட்டுங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்கும் என்று சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து அப்பா எங்கள் தேசத்தை இறங்குங்க. எங்கள் தேசத்தில் திருச்சபைகள் எல்லாம் எழும்பட்டும், திருச்சபைகளில் மகிமை வெளிப்படட்டும், திருச்சபைகளில் ஆவியாருடைய கிரியை வெளிப்படட்டும். எங்கள் தேசத்தில் திருச்சபைகள் எல்லாம் ஆத்துமா ஆயிரம் 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 ஆத்துமாக்களால் நிரம்பட்டுமே. நம்முடைய தேசத்தில் கிறிஸ்துவாகி ஒளி வீசட்டுமே. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் இயேசுவாகிய ஒளி வீசட்டுமே. ஜனங்கள் இயேசுவை காணட்டும். நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும். ஒரு காலத்தில் நீங்களும் தேவன் அறியாதவர்கள இருந்தமே, கர்த்தரை அறியாதபடிக்கு தேவன் அல்லாதவைகளை முன்பதாய் போய் நாம் விழுந்து கடந்தவை. யாரோ நமக்காக ஜெபித்தார்கள், கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தார். யாரோ ஜெபித்தார்கள், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த ராத்திரி வேளையில தொலைக்காட்சி முன்பாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியை, ஜாய் தொலைக்காட்சி முன்பாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, பெல் தொலைக்காட்சி முன்பாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் டிவிக்கு முன்பதாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரியே, டிவைன் ஷாலம் தொலைக்காட்சி முன்பாய் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எலியாவின் ஜெபம் கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கை செய்ய வைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு ஜெபித்தால் நம்முடைய தேசம் மனம் திரும்பவே, நம்முடைய தேச தேவன் பட்சமே திரும்பவே, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாரு, கர்த்தர் திறப்பாரு. கண்ணீரோடு கூட, கண்ணீரோடு ஆண்டவர் சொன்ன திறப்பில் இருக்கவும், சுவரை அடைக்கவும், தேசத்துக்காய் கதறுபடி ஒரு மனிதனை தேடி நின்று கர்த்தர் சொன்னாரே. இன்றைக்கு நீ ஜெபிக்கும் கர்த்தர் உண்டு. கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறதே. தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் அனுப்பட்டும். தேசத்து சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். தேச திருச்சபைகள் எல்லாம் ஆவியாருடைய கிரியை வெளிப்படட்டுமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே
சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாய் வெட்கம் அடையே தமது முக பிரகாசம் தமது முக பிரகாச தினமும் என்னில் வீசிடு தமது முக பிரகாசம் தமது முக பிரகாச தினமும் என்னில் வீசிடு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே ஆண்டவரே கிருபை நீரை இயேசுவே அமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் சில குறிப்புகளுக்கு ஆட்சேபிக்க போகிறோம். விசேஷமாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, தேசத்தில் காணப்படுகிற வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாம் மிகுந்த பாரப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அன்றைக்கு ஒரு செயின் ராபரியில் ஒரு 7-8 பேரை கைது செய்தார்கள். எல்லாரும் 17 வயது 18 வயது பிள்ளைகள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பிசாசுனுடைய கண்ணியிலே அகப்பட்டு கொண்டு இச்சைகளின் ஆவிகளிலே பிடிக்கப்பட்டு பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்பட்டு துன்மார்க்கத்தின் ஆவினால் பிள்ளைகள் பிடிக்கப்பட்டு சினிமா மோகத்திலும் இச்சையின் மோகத்திலும் காதல் என்கிற அந்த விதமான மோகத்திலும் இனி பலவிதமான துன்மார்க்கத்திற்குள்ளாய் இந்த தேசத்தின் வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்தி சபிக்கப்பட்ட பிசாசானவன் நம்முடைய இளைய தலைமுறைகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். இன்று நாட்களில் நாம் தேசத்தில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பாரப்படாவிட்டால் ஐயோ, அடுத்த தலைமுறை பயங்கரமான ஒரு அழிவை சந்திக்கும். எல்லா தாய்மார்களும் தகப்பன்மார்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழுகிறதை போல நம்ம எல்லாரும் கண்ணீர் விட்டு வாலிப தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் எல்லாரும் அழகால் என்று ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க, மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க ஆண்டவரே. இன்றைக்கு சபிக்கப்பட்ட வலு சொர்பத்தின் ஆவிகள் எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறானப்பா. எங்களுடைய பிள்ளைகளை அவன் கண்ணில் அகப்பட வைத்திருக்கிறானே. எங்க தேசத்தின் சிறு பிள்ளைகளை வாலிப பிள்ளைகள் ஐயோ பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்களே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்களே, இச்சைகளின் ஆவிகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களே, சினிமா மோகத்திலும் அரசியல் மோகத்திலும் பிள்ளைகள் அடிமைப்பட்டிருக்கிறார்களப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஐயோ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கண்ணீரோடு பாதத்தில் வருகிறோம். நாங்கள் கண்ணீரோடு பாதத்தில் நாங்கள் வருகிறோம். என் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காட்டுகையா, வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கத்தை காட்டுங்கப்பா. நீர் இரக்கத்தை காட்டுங்கப்பா, நீங்க இரக்கத்தை காட்டுங்க. எங்கள் சிறு பிள்ளைகள் சமுதாயத்தையும் வாலிப தலைமுறைகளை அழிக்க சபிக்கப்பட்ட பிசாசனவன் எங்களுடைய பிள்ளைகளை கண்ணில் அகப்பட வைத்திருக்கிறானே. வேதம் சொல்லுகிறது, கண்ணீர் தெரிந்தது குருவி தப்பிட்டு என்ற வார்த்தையின்படி இதோ நாங்கள் எல்லாரும் ஒருபடுபடி ஜெபிக்கிற நேரத்தில்
ஆண்டவரே, சத்துருடைய கண்ணில் அகப்பட்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளின் மேல் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளை அகப்பட வைத்திருக்கிற கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிக்கட்டும் ஐயா. அந்த பாவத்தின் கண்ணிகள் தெரிக்கட்டும், அந்த இச்சைகளின் கண்ணிகள் தெரிக்கட்டும். ஆண்டவரே, துன்மார்க்கத்து கண்ணிகள் இயேசுவின் நாமத்திலே தெரிக்கப்படட்டும். போதைகளின் போதை என்கிற அந்த கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிக்கப்படட்டும். எந்த கண்ணிகளை எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் தேசத்தின் பிள்ளைகள், எங்கள் பட்டணத்தின் பிள்ளைகள், எங்கள் கிராமத்தின் பிள்ளைகள் எந்த கண்ணில் அகப்பட்டிருந்தாலும் தகப்பனே, இந்த பாவத்தின் கண்ணிகளில் இருந்து எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப சந்ததிகளை நீர் விடுவிக்க வேண்டும் ஐயா. எங்கள் வாலிப சந்ததிகளை நீர் விடுவிக்க வேண்டும். எங்கள் வாலிப சந்ததிகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்க வேண்டும். கண்ணிகள் தெரிக்கப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் விடுவிக்கப்பா. எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் எல்லாரும் விடுவிங்க. எங்கள் தேசத்தின் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் வலு சர்ப்பத்தின் வாய்களில் இருந்து கர்த்தர் பிடுங்க ஆண்டவரே, பிடுங்க ஆண்டவரே. இந்த இளைய தலைமுறைகள் அழுது போக கர்த்தர் விட வேண்டாம் ஐயா. இந்த இளைய தலைமுறைகள், இந்த சிறு பிள்ளைகளுடைய தலைமுறைகள் அடுத்தத்திரு கொள்ளை கொண்டு போக கர்த்தர் அனுமதிக்க வேண்டாம். நாங்கள் ஒவ்வொரு மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். உடைய இறக்க பிள்ளைகளுக்கு காட்டுங்கப்பா. உடைய கிருபையை காட்டுங்கப்பா. எங்களுடைய வாலிப தலைமுறைகளுக்கு நீர் இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, இரக்கத்தை காட்டுங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு திரள்கூட்டமான பிள்ளைகள் பிசாசின் கண்ணிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். மீண்டுமாக சொல்லு, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் மாத்திரமல்ல, திருச்சபைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் மிகுந்த பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே உன் பிள்ளை குறித்த ஒரு பாரம் உன் இருதயத்தில் இருக்குமானால், உன்னுடைய வாலிப பிள்ளைகளை குறித்து சிறு பிள்ளைகளை குறித்த வேதனை உனக்கு இருக்குமானால், இன்றைக்கு எங்களோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. இன்று இரவு ஜெபம் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபை மக்களில், திருச்சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு வர வேண்டும். திருச்சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். திருச்சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகள்
பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். திருச்சபைகளுக்கு வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். திருச்சபைகளுக்கு வாலிப பிள்ளைகள் யாராவது சபிக்கப்பட்ட பிசாசனுடைய இந்த அசுத்தத்தின் கட்டுகளிலே, இந்த கண்ணிகளிலே, பாவத்தின் கண்ணிகளிலே நம்முடைய பிள்ளைகள் யாராவது அகப்பட்டு இருந்தால் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் திருச்சபைகளிலே இருக்கிற பிள்ளைகளை எல்லா பிசாசின் கண்ணிகளிலிருந்தும் அவளை விடுவிக்க வேண்டும். எல்லா திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக இந்த கடைசி நாட்களிலே எடுத்து உபயோகப்படுது. என்னோடு கூட சேர்ந்து எல்லா ஜெபிப்போமா? எல்லா தொலைக்காட்சி முன்பதாக, ஆன்லைன் முன்பதாக, இன்றைக்கு நேரடியாக இருக்கிற எல்லாரும் கர்த்தர் முன்பதாக கண்களை மூடுங்க. மிகுந்த பாரத்தோடு திருச்சபைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கா ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு திருச்சபை மக்களிலும், ஒவ்வொரு திருச்சபைகளிலும் எவ்வளவு சிறு பிள்ளைகள், எவ்வளவு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் ஆண்டவர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக விசுவாச பெற்றோர்கள், தேவனுக்கு பயப்படுகிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக பாரத்தோடு, அதிக வேதனையோடு கூட ராத்திரி வேலை ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் ஆவியில உணர்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலே ஏரா கமனா சுபஹம்தனி யாதனா நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாச குடும்பங்களிலே காணப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய கல்வாரிக்கு முன்பதாய் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலே திருச்சபையில் எல்லா வாலிப பிள்ளைகள் மேல், எல்லா கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் மேல், வாலிப தம்பிமார்கள் மேல், சிறு பிள்ளைகள் மேல் இன்னைக்கு ராத்திரி வேளையில உம்முடைய கரம் நீட்டப்படுவதாகயா. ஆண்டவரே, தேவனை அறிந்த பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகினவர்களாக ஒருவேளை பாவத்திலோ அசுத்தத்திலோ பிசாசன கண்ணிகளிலே அகப்பட்டு இருப்பார்கள் என்றால் இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமே. நீங்க சொன்னீங்களே அப்பா, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னீரே. இந்த ராத்திரி வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களிலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கண்ணிகளிலே அகப்பட்டு பிள்ளைகளை இன்னைக்கு ராத்திரி வேளையில கர்த்தர் அவரை விடுவிப்பீராக. அது எந்த பாவத்தின் கண்ணிகளா இருக்கட்டும், அது எந்த அசுத்த கண்ணிகளா இருக்கட்டும், அது எந்த அசுத்த உறவுகளின் கண்ணிகளா இருக்கட்டும், அது எந்த விதமான காரியங்களா இருக்கட்டும், நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் ஐயா. ஆண்டவரே, சபிக்கப்பட்ட பிசாசானவன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எப்படியாவது விழத்தல்ல அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அவனுடைய காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும். இந்த ராத்திரி வேளையிலே கட்டுண்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்கள் ஐயா. எல்லா திருச்சபைகளிலும், எல்லா விசுவாச குடும்பங்களில் இருக்கிற வாலிப தம்பிமார்கள், வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் உம்முடைய கரம் இப்போது நீட்டட்டும் ஐயா. இப்போது அநேக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக அநேக தங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராத்திரி வேளையில அவர்கள் ஜெபிக்கிற, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் உம்முடைய கரம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீட்டப்படுவதாக. கட்டுண்ட பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகள் பிசாசின் கண்ணிகள் தெரிவிக்கப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. எங்களுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்களாக. எல்லா வாலிப பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர்கள் வளருவார்களாக ஐயா. தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளருவார்களாக. பரிசுத்தத்திலே வளருவார்களாக. ஜெபத்திலே வளருவார்களாக. கர்த்தர் ஆண்டவரே வேதத்தை வாசிப்பதிலே வளருவார்களாக. எத்தனை எத்தனை எழுப்புதல் வீரர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாலிப வயதிலே, இளம் வாலிப வயதிலே அல்லவா எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வந்தார்கள். அதே நிலையில எல்லா திருச்சபைகளிலும், எல்லா விசுவாச குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா, தேவனுக்காய் கிரியை செய்கிற பிள்ளைகளா, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிற பிள்ளைகளா, இந்த எழுப்புதலிலே கர்த்தரால் மிக வல்லமையா உபயோகப்படுத்தப்படுகிற பிள்ளைகளாய் எங்களை பிள்ளைகள் காணப்படட்டும் ஐயா.
எங்கட பிள்ளைங்க மேல அபிஷேகத்தை வைக்கப்பா. எங்கட பிள்ளைங்க மேல கரத்தை நீட்டுங்கப்பா. எங்கட பிள்ளைகள் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவார்களாக. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வாலிப பிள்ளைகளுடைய சேனை கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க எழும்புவார்களாக. எல்லா திருச்சபைகளிலும் வாலிப பிள்ளைகள் எழும்புவார்களாக. கர்த்தருக்காய் கிரியை செய்ய எழும்புவார்களாக. எல்லா பிள்ளைகளையும் நீர் வேலி அடைப்பீராக. நீரே வேலி அடைத்துக் கொள்ளும், வேலி அடைத்துக் கொள்ளும். ஊர் யந்தரபரவஷி அந்தனி வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. சொல்லுங்க பார்ப்போம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவிமார் ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவிமார் ஊற்றுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய வாக்கு தத்தத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம், வந்து நிற்கிறோம். வல்ல ஆவிமார் ஒற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவிமார் ஒற்றுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் குழந்தை பிள்ளைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் பாரப்பட்டு கொண்டிருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், உன் பிள்ளைக்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஒரு வேளை உன் பிள்ளைக்காய் மாத்திரம் ஜெபிங்க. உங்களுடைய பிள்ளை எதிர்காலத்துக்காக ஜெபிங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை குறித்து கொள்ளுங்க. அந்த நாள் வேறு எந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டாம். உன் பிள்ளைக்காய் மாத்திரம் ஜெபிங்க. உன் பிள்ளைக்காய் மாத்திரம் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் தான் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தினந்தோறும் ஜெபிங்க. ஆனால் அந்த ஒரு நாள் உபவாசம் இருந்து உன் பிள்ளைக்காய் ஜெபிங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சத்துரு வெட்கப்பட்டு போவான். உன் பிள்ளை மேல் அவன் ஜெயம் எடுக்க முடியாது. உன் பிள்ளை மேல் சத்துரு தன்னுடைய கரத்தை நீட்டி அவன் ஆளுகை செய்ய முடியாது. உன் பிள்ளைகளை அவன் அந்தகாரப்படுத்த முடியாது. உன் ஜெபம் இருக்கிற வரையிலும் உன் பிள்ளையை பிசாசு தொட முடியாது. அவன் 1000 காரியங்களை காட்டலாம், ஆனால் அவன் தோல்விக்குரியவன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென். என் அன்பு சகோதரிகள், தெய்வ பிள்ளைகளை, ஸ்க்ரீனில் நீங்கள் தொலைபேசி எண்ணில் பார்ப்பீங்க. அதுக்காக அதில் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அழைக்கலாம். உங்களை எப்போ ஜெபம் வேண்டுமானால் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அழைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. God bless you. God bless you. Amen.